புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பாக முதல் மாநாடு கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் முதல் மாவட்ட மாநாடு மாவட்ட இணைச் செயலாளர் அன்பு தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணைத் தலைவர் சக்தி, சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் வருகின்ற நவம்பர் 12ஆம் தேதியன்று மாவட்டம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும், இல்லையெனில் வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி சென்னையில் பெருந்திரள் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அறிவித்தபடி எங்களுக்கு ஒரு 7,850 ஓய்வூதியமாக கொடுக்க வேண்டும். அதே போல் எங்களுக்கு அந்த அகவிலைப்படியுடன் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். எங்களுக்கு மருத்துவப்படி வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை எங்களுடைய மாநில மாநாட்டிலே தீர்மானம் கொடுத்து இந்த அரசாங்கத்தை கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில் வைத்தது போல சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இந்த அரசாங்கம் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிக்கையில் வச்சுருக்காங்க. அந்த ஒத்துக்கொண்ட கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் தொடர்ந்து மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது வருகின்ற நவம்பர் 12ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிண்டி ரேஸ் கோர்ஸ், கோயம்பேடு பேருந்து நிலைய இடங்களில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு மாநகராட்சி அதிகாரிகளின் வீட்டில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை கட்டாயப்படுத்தி பணி செய்ய வலியுறுத்தி வருவதாகவும், பணி நிரந்தரம் செய்து எங்களுக்கான பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர், அவர் கமிஷனர், அவரை பொறுத்தவரை அரசாங்க வரி பணத்தை அவர் சம்பளம் ஒரு IAS ஆபீசர். அவரோட மாமனார் இறந்து போறது ஒரு தனிப்பட்ட செயல், அவரோட பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. அதுக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த வீட்டில் அந்த மாலை எடுத்து போறதுலேருந்து கழுவுறதுலேருந்து எண்ணெய் ஆரம்பிச்சு பர்மனெண்ட் குறிப்பிட்ட எல்லா அதிகாரியும் 2 நாள் நைட்டும் பகலும் அங்கே இருந்திருக்காங்க. எங்களை மாதிரி படிக்க தெரியாத மக்களுக்கு தான் போட்டோ ஆப் பண்றாங்க. வெயில்ல, மழையில, புயல் எல்லா இடத்துலையும் கேவலமா எந்த ஒரு கழிவு இருந்தாலும் ஒரு அசிங்கமான கழிவு எடுத்து வேலை செய்யறாங்க. எங்களுக்கு முகக்கவசம் தேவையா? ஒரு வருகை பதிவேடு அரசு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. ஒரு டிவிஷன்ல CI இருக்காங்க, J இருக்காங்க. அவங்க கண் முன்னே இது பண்றோம். இப்ப என்னன்னா இன்னொரு கேள்வியா இருக்கு. இப்ப ஆப்பை கொண்டு வராங்கன்னா ஆப்புக்கான டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசணும். என்னன்னா திடீர்னு போன் எடுத்துட்டு வரல, இல்ல CIக்கு அடிப்படுதோ, இல்ல ஒரு லீவ் சொல்றோம், இந்த போன்ல நெட்வொர்க் இஷ்யூ. இப்போ மத்தியானத்துக்கு மேல மழை காலம் வருது, போர்க்கால அடிப்படையில் வேலை செய்ய சொல்றாங்க. இன்னைய கால வரி என்னன்னா, இப்போ அது ஒர்க் ஆகலைன்னா எங்களுக்கு கரண்ட் இல்லாம போவோம். அப்போ ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று கை வருகை பதிவேட மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ மத்தியானத்துக்கு மேல மழை பெய்யுது, போர்க்கால அடிப்படையில் சாப்பாடு பிளேட்லாம் எல்லா வீட்டுக்கும் போய் கொடுக்கணும், ஒரு 10 பேரை நிக்க வைங்கன்னா அந்த சம்பளத்தை நாங்கள் எதில் கணக்கிடுவோம்? கோவில்பட்டியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மாத விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தூத்துக்குடி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பில் ஊட்டச்சத்து திருவிழா வளர்ச்சி திட்ட அலுவலர் திலகா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் KR கல்லூரி மாணவிகள் பாரம்பரியமிக்க சிறுதானிய உணவினை காட்சிப்படுத்தி இருந்தனர். கோவில்பட்டி KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் பெண்களுக்கான எரிபந்து போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான பெண்களுக்கான எரிபந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். உதகை நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் சாதாரண நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் சாதாரண நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஜாகீர் பாஷா முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உதகை நகராட்சியில் தரம் இல்லாத தெருவிளக்குகள் அமைப்பதாகவும், போதிய கழிப்பிட வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாவதாக திமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டி பேசியுள்ளார். குமாரபாளையத்தில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் பெற்றோருடன் மாணவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி சில நிர்வாக காரணத்தால் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் பள்ளி மூடப்படும் என சுற்றறிக்கை ஒட்டியுள்ளது.
இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி மாணவிகள் தங்கள் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்று தங்கள் பெற்றோருடன் குமாரபாளையத்தில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்திற்கு வரும் தொழிலாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று CITU தொழிற்சங்கங்கள் சார்பில் காஞ்சிபுரம் நேரடி அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தது. இதற்காக ADSP தலைமையில் காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்திற்கு வரும் தொழிலாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 8 பேர் காயங்களுடன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாழ்ந்து காட்டுவோம் மதிசிறகுகள் தொழில் மைய அலுவலகத்தின் செயல்பாடுகளை உலக வங்கியினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். திருப்பூர் அருகே அருள்புரத்தில் உள்ள கரைப்புதூர் ஊராட்சி அலுவலகம் அருகே திருப்பூர் மாவட்டத்தின் வாழ்ந்து காட்டுவோம் மதிசிறகுகள் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகளையும் இந்த மையத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகளின் உற்பத்தி பொருட்களையும் உலக வங்கியின் திறன் மேம்பாட்டு ஆலோசகர் ராமசுப்ரமணியன் மற்றும் நிதி ஆலோசகர் ஸ்ரீவத்சன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சோளிங்கர் நகராட்சியில் கிராம பஞ்சாயத்து இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் சோமசமுத்திரம் பஞ்சாயத்து மற்றும் பாண்டியநல்லூர் பஞ்சாயத்தை நகராட்சியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாண்டியநல்லூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் கல்யாணி ரகுராமராஜ், சோமசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அந்தோணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.